1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நம்ம எல்லாரும் விசுவாச அறிக்கை இப்பொழுது நாம் செய்வோமா? விசுவாச அறிக்கை செய்யறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச அறிக்கை பண்ணுகிறதுனால நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆமென். நாம் சொல்லுகிற விசுவாச அறிக்கை சொல்லுங்கள் எல்லாருமே. இந்த வேதம் என்னுடையது, இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்து இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எங்க பார்த்தாலும் பணம் பணம் பணம், எங்க பார்த்தாலும் பணம் பணம். பணத்திற்கு அடிமைப்படுகிற மக்கள் ஏராளம் ஏராளம். அதிலே கிறிஸ்தவர்களும் ஏராளம் தாராளம். பணத்திற்கு அடிமை. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அரசன் முதல் ஆண்டி வரை, ஆண்டாம் முதல் அடிமை வரை எல்லாரும் பணத்திலே தான். பணம் பணம் பணம். பணம் இருந்தால் போதுமடாவும். உலகிலே பாசம் என்ன, நேசம் என்ன? பாசம் நேசத்தை பத்தி எல்லாம் நினைக்கிறது இல்லை, பணத்தை பத்தியே நினைத்துக் கொண்டிருக்கிற காலம் இது. இது இன்றைக்கு அல்ல, அன்றிலிருந்து என்றைக்கு பாவம் இந்த பூமிக்கு வந்ததோ அன்று முதற்கொண்டு பணம் 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 தான். உங்களுக்கு தெரியுமா, ஈட்டி எட்டுகிற வரை பாயும். ஈட்டியில குத்துறீங்கன்னா ஈட்டி எட்டுகிற வரை தான் பாயும். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பாதாளம் எங்க இருக்குதான்? பூமிக்குள்ளே இருக்கு. பூமிக்குள்ளே இருக்கிறது. 9 மைல் தோண்டனே பாதாளத்தின் சத்தங்கள் கேட்டது என்று நாம் பத்திரிகைகளில் வாசிக்கிறோம். ஆக 9 மைல் தூரத்தையும் தாண்டி போகும் பணம். அவ்வளவு வல்லம் இருக்கிறது அந்த பணத்துக்கு. அவன் ஈட்டி எட்டுகிற வரைதான் பாயுமாம். பாதாளம் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று உலகத்திலே பழமொழி இருக்கிறது. பணம் மாத்திரம் நம்ம கையில இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிருமா. கஸ்தூரிபாய் சொல்றாங்க, பணம் இல்லைன்னா எப்படி ஆகுது நிலைமை? பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். அப்படியா? இப்படித்தான் உலகத்தில் நிறைய பேருக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், ஒரு பெரியவர் இருந்தார், சீர்திருத்தவாதி இருந்தார், புத்தர் என்ற ஒருவர் இருந்தார். அந்த சீர்திருத்தவாதி சொன்னார், அந்த சீர்திருத்தவாதியை கடவுளாயிட்டாங்க. அந்த சீர்திருத்தவாதி சொன்னார், ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு? ஆனா நம்ம வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இப்ப நம்ம தேவன் சொல்றது கரெக்டா, அவர் சொன்னது கரெக்டா? சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு. அவர் சொல்றாரு ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நம்ம பைபிள் சொல்லுது, தேவன் சொல்லுகிறார் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எது சரி? நம் தேவன் சொன்னதான் சரி. சரியோ தப்போ நம் தேவன் சொன்னது சரின்னு சொல்லிடலாங்கிறீங்களா? ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆசையே ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் மனுஷனே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? விருப்பமே இல்லை என்றால் அவன் மனுஷனே இல்லை, அவன் பைத்தியக்காரன்.
நம் தேவனுக்கு கூட ஆசை இருக்குது. ஆசை இருக்கமா? என்ன ஆசை? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. நாம எல்லாரும் பெரிய ஆளா வரணும்னு அவருக்கு ஆசை. நாம் எல்லாரும் பொருட்கள் மேலே கண்ணு போக கூடாது, உலகத்து பொருட்கள் மேல போக கூடாது, கர்த்தருக்கு பின்னாலே போகணும் என்பது தேவனுடைய ஆசை. ஆக ஆசை எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்கா இல்லையா? பேச மாட்டேங்கிறாங்க மடியில. ஆசை எல்லாருக்கும் உண்டு. ஆசை தீமைக்கு வேறல்ல, பண ஆசை தான் தீமைக்கு வேறு. பண ஆசை எல்லாருக்கும் இருக்கலாமா? கேள்விதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பணம் இருந்தால் போதும் உலகம் சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது ஏதோ செய்தியா நினைச்சுக்கிட்டு போகாதீங்க. இந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்த வண்ணம் போங்கள். ஒரு நாளைக்கு பணம் இல்லாத சூழ்நிலை இருந்தால், அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த வார்த்தையோடு போய்கொண்டிருந்தால், இந்த வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாய் நீங்க பெரிய ஆளாயிருவீங்க. அல்லேலூயா. வாசிங்க பிரசங்கி 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. எந்த ஒரு பணக்காரனாச்சும் நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு திருப்தி அடைஞ்சதாக சரித்திரம் உண்டா? ஒண்ணும் இல்லை. டாடா, பிர்லா, அம்பானி எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. மேல மேல ரிலையன்ஸ் பயங்கரமா உருவாக்கிட்டு இருக்கிறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். ஒருத்தருக்கும் பணத்தினாலே திருப்தி அடைகிறதே இல்லை. வாசிங்க பணப்பிரியன். செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. ஒரு வீடு கட்டினா இன்னொரு வீடு கட்டணும் நினைப்பான். ஒரு கார் வாங்கினா இன்னொரு கார் வாங்கணும். நம்ம மக்களுக்கு அப்படி எல்லாம் எண்ணங்கள் இருக்குல்ல. ஒரு சர்ச்சு கட்டினா இன்னொரு சர்ச்சு கட்டணும்னு என்ன வராது. ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு வாங்கணும். ஆமா. ஒரு ஆத்மாவை பிடிச்சா இன்னொரு ஆத்மாவை பிடிக்கணும்னு என்ன வராது மக்களுக்கு. ஆத்மா வருதோ இல்லையே, நமக்கு என்ன துட்டு கிடைச்சா போதும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நிறைய பேருக்கு இல்ல. செல்வ பெருக்கு செல்வத்தினுடைய மேலே வாசிங்க செல்வ பிரியன். அதனாலதான் பிரியான்னு பேர் வச்சுட்டாங்க போல. செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. செல்வம் எல்லாம் மாயைதானா? எல்லாம் மாயைதானா? இன்றைக்கு நீ மரித்தால் எந்த செல்வத்தை கொண்டு போவ? என்னங்க? இன்றைக்கு உன் ஆத்மா எடுபட்டு போனால் என்ன செய்வாய்? உங்களுக்கு தெரியுமா, நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தான். பாபிலோன் மாநகரத்தினுடைய பெரிய சக்கரவர்த்தி, உலகத்தையே ஆட்டி படைத்த ஒரு பெரிய சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சர். 4 விதமான சாம்ராஜ்யத்திலே அவன் முதல் சாம்ராஜ்யத்தினுடைய பெரிய சக்கரவர்த்தி. இந்த நேபுகாத்நேச்சர் என்பவன் தொங்கு தோட்டத்தை கட்டினவன். நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம் சரித்திரத்துல. தொங்கு தோட்டத்தை கட்டினவன். தொங்கு தோட்டம் கட்டி அதன் மேல் ஏறி நின்று பார்க்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவன் சொல்ற வார்த்தை, ஆஹா, இவ்வளவு தூரம் நான் கட்டி விட்டேனே. அவனுக்குள்ளே பெருமை வந்தது. பெருமை வந்து விட்டால் என்ன ஆகுமா? பெருமான் எப்படி படிக்காரு? பெருமை என்னும் வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்து விடும். பொறுமையில நின்னா என்னாச்சு தெரியுமா? 7 ஆண்டுகள் அவன் மிருகத்தை போல மாறி புல்லை சாப்பிட ஆரம்பித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் இது கிருபையின் காலம் என்று சொல்லி நிறைய காரியங்களை டைரக்டா அவர் செய்யாமல் வைத்திருக்கிறார். இது கிருபையின் காலம் என்று சொல்லி இந்த காலம் கோபாக்கினியின் காலமாய் மாறி இருந்தால் நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாய் பெருமை கூடாது. உலக பொருட்கள் மேலே நமக்கு ஆசை கூடாது. இந்த உலக பொருட்கள் எல்லாவற்றுக்குமே பேசிக் என்ன? பணம். உலக பொருட்கள் எல்லாத்துக்குமே பேசிக் என்னங்க? பணம். இப்ப வெளியூருக்கு போனாங்கன்னா என்ன என்ன கொண்டு போறான்? பணம் தான். பணம் தான் கொண்டு போறானா? பணம் இருந்தால் போதும். பணம் இருந்தால் போதும். எவ்வளவு பணம் வச்சுக்கான்? இப்போ நிறைய பேரு நிறைய துட்டு அப்படியே பீரோவில் போட்டிருக்கான், அப்படியே பெட்டி பெட்டியா வச்சிருக்கிறான். அவன் சாப்பிடுறது கூடு, உப்பு இல்லாத சாப்பாடு, சர்க்கரை இல்லாத சாப்பாடு,
பணம் நிறைய இருக்கு, நிம்மதி இல்லை. பணம் நிறைய இருக்கு, இன்னும் அந்த பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானா இன்னும் பணம் சம்பாதிக்கணும். செல்வ பிரியன் எப்படி ஆவானா? செல்வ பெருக்கினால் திருப்தி அடைகிறதே கிடையாது. அமெரிக்கா தான் வல்லரசு நாடுகளிலே பெரிய நாடு, சரிதானா? ஆனாலும் திருப்தி அடையல அமெரிக்கா இன்னமும், சரிதானா? இன்னும் வளரணும். ஆக செல்வத்தை பற்றி சிந்திக்காதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். பணத்தை பற்றி சிந்திக்காதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். பணமெல்லாம் எப்படி இருக்கணுமா? காலுக்கு கீழே. பணமெல்லாம் எப்படி இருக்கணும்? அதுக்காக மகாத்மா காந்தி படம் போட்டுருக்குன்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் காலு கீழே போட்டு மிதிக்காதீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க. இதை நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்துக்கணும். பணம் காலுக்கு கீழேன்னா பணத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கிறது இல்லை, நான் தேவனுடைய வார்த்தைக்கு தான் மதிப்பு கொடுக்கிறேன், தேவனுக்கு தான் மதிப்பு நான் கொடுக்கிறேன். அப்படி என்றால் பணத்திற்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லை, பணத்திற்கு நான் அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அந்த பணம் எனக்கு பாவமா இருக்கிறதா? பணம் எனக்கு பாவமா? என்னம்மா? பணம் பாவம் அல்ல. பிரசங்கி 10:19 வாசிங்க. திராட்சரசம் ஜீவனுள்ளோரை கழிப்பாக்கும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அது ஒரு வேர்டு எப்படி சாலமோன் ஞானி போட்டுக்காதீமா, கவிஞர், ஒரு பெரிய கவிஞர் அவர். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், நல்லதுக்கும் உதவும், கெட்டதுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் பாவம் அல்ல, பணம் தேவைதான். ஆனால் பண ஆசைதான் தீமைக்கு வேறாய் இருக்கிறது. பண ஆசைதான் பொருள் ஆசை. பணம் தான் பொருள், சரிதானே? பணத்திலிருந்து தான் பொருள் வருது, பணம் இல்லாம பொருள் வரவே வராது. பண ஆசைதான் பொருள் வருகிறது, பொருள் ஆசையாய் மாறுகிறது. பண ஆசை, பொருளாசை, பொருளாசை விக்கிரக ஆராதனை மாறுகிறது. வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சீக்கிரமாய். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்நீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை. பொருளாசையை பற்றி என்ன போட்டிருக்கு? விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நான் விக்கிரகமா பண்ணிட்டு இருக்கிறேன், சிலையவா கும்பிட்டு இருக்கிறேன். உனக்கு தான் பொருள் ஆசை இருக்குதா? உனக்கு தான் பண ஆசை இருக்குதா? நீ விக்கிரக ஆராதனைக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரி. ஆமென். நீயும் நானும் பொருள் ஆசை இருந்தால், பண ஆசை இருந்தால் விக்கிரக ஆராதனைக்காரன். விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோகத்துக்கு போவானா? போகமாட்டான்ல. பொருளாசைக்காரன் எல்லாம். அப்ப நமக்கு அப்படி இருந்தால் இன்றையிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. பொருளாசைத்தான் விக்கிரக ஆராதனையே சொல்லிட்டு வர்றாரு பவுல். பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனைக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். ஆக பொருளாசை, பண ஆசை விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் மக்கள், மோசே சீனாய் மலைக்கு மேலே போயிட்டார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வனாந்தரத்தை நிற்கிறார்கள். என்னமா சரிதானா? மோசே அங்க போயிட்டார், மேல. எங்க போயிட்டாரு? அப்பா கிட்ட போயிட்டார். 40 நாட்கள் அங்கே புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, தேவனோடு விளையாடி கொண்டிருக்கிறார், உறவாடி கொண்டிருக்கிறார். அங்கே இங்கே பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கன்றுக்குட்டிகளை செய்து, கன்றுக்குட்டியை செய்து அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னாலே இருந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சரிதானா? மோசே அங்கிருந்து வந்தான். அவன் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அங்கிருந்து 10 கற்பனை கொண்டு வருகிறான். அதை பார்த்தோன்னா உடைச்சு போட்டான். 10 கற்பனை என்றெல்லாம் படிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மக்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். எதுல உருவாக்கினா? மண்ணுலையா? பொண்ணுல பத்தி அது கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ஐடியா தான் இருக்குது. விலை உயர்ந்த பொண்ணை வச்சுதான் கன்றுக்குட்டி உருவாக்கி இருக்கிறான். அவன் பொண்ணு எங்க இருந்து வந்துச்சான்?
எல்லாருடைய நகையும் வாங்கி, ஆமா, எங்கேயாச்சும் சர்ச்சில் நகையை போடுன்னு சொன்னா விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கிறான் என்று அர்த்தம். ஜாக்கிரதை. புரியுதா நான் சொல்றது? யாராச்சும் உங்களுடைய நகையெல்லாம் கழட்டி உண்டியல் பெட்டிக்குள்ள போடுங்கன்னு சொன்னான்னா விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த தொழிலே வேண்டாம் நமக்கு. அவன் அது விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கிறது. அது சீனாய் மலைக்கு பக்கத்துல நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அப்போ இவன் ஆரோன் எல்லாத்துக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினான். வெள்ளி பொண்ணு எல்லாம் வாங்கி அதெல்லாம் செஞ்சு பயங்கரமா செஞ்சு ஒரு கன்றுக்குட்டியை வைத்து கன்றுக்குட்டியை வணங்கினார்கள், ஆராதித்தார்கள், துதித்தார்கள். சரிதானா? ஆனாலும் இவர்களுடைய உள்ளத்திலே யெகோவா தேவனை தெய்வம் என்று வைத்திருந்தார்களா இல்லையா? என்னங்க? யெகோவா தேவனை தெய்வம் என்றுதான் வைத்திருந்தார்கள். ஆனாலும் கன்றுக்குட்டியை வணங்கினார்களே, அப்பொழுது யெகோவா தேவனை மறந்து விட்டார்களா? இல்லை. இவர்களை வழி நடத்துவதற்கு மோசே இருந்தான். மோசே போய்விட்டான், ஆள் இல்லை. இப்போ எங்களை யார் வழி நடத்துவது என்று பயந்து கொண்டிருந்தார்கள். யெகோவா தேவன் வழி நடத்துவார் என்று அவர்கள் நினைக்கல. அந்த மோசே என்ற மனுஷனை தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஆட்களை பார்க்க வேண்டாம், ஆண்டவரையே பாருங்கள். இவர்கள் மோசே என்ற ஒரு ஆளையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆள் போனா வருவானோ வரமாட்டானோ தெரியாது. நம்ம இப்ப கானான் தேசம் போகணும், எவ்வளவு தூரம் போகணும்? இவ்வளவு போகும் பொழுது நம்மை வழி நடத்துவதற்கு யார்? ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்த நேரத்திலே தான் கன்றுக்குட்டியை உருவாக்கி வழி நடத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இவருடைய எண்ணத்திலே இருக்கக்கூடியதெல்லாம் யெகோவா தான் தேவன். இதே நிலைதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இயக்கங்கள் எல்லாம் இயேசுவே ஆண்டவர். சரிதானா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பிதாதான் தேவன், பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன், இயேசுதான் தேவன். ஆனால் அவர்கள் அன்றைக்கு கன்றுக்குட்டியை உருவாக்கி விக்கிரக ஆராதனை செய்தது போல இன்றைக்கு நம்மவர்களும் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மவர்களும் பண ஆசை, பொருளாசை, விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய எண்ணமெல்லாம் இயக்கமெல்லாம் இயேசுதான் ஆண்டவர். அங்கே சீனாய் மலைக்கு பக்கத்திலே அவருடைய எண்ணமெல்லாம் இயக்கமெல்லாம் யெகோவாதான் ஆண்டவர். ஆனாலும் அவர்கள் செய்தது விக்கிரக ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? நீங்கள் யெகோவாதான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர் என்ற எண்ணத்திலே விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தால், பணாசை என்ற ஒரு தீமையான காரியம் உங்களிடத்தில் இருந்தால், பொருளாசை என்ற ஒரு தீமையான காரியம் உங்களிடத்தில் இருந்தால், நீங்கள் சீன் வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சமமானவர்களாக இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரிய நிலையாய் மாறிவிட்டது. அவர்கள் அத்தனை பேரும் வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள். பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஒருவன் கூட போகவில்லை. அத்தனை பேரும் மடிந்தே போனார்கள். நீயும் நானும் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை இந்த பூமியிலேயே அனுபவிக்கணுமா வேண்டாமா? இந்த பூமியிலே யாரெல்லாம் அனுபவிக்கணும் விரும்புறீங்க? அவன் நீங்க விரும்பாட்டியும் கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று, என் பிள்ளை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் நீ யெகோவாதான் தேவன் என்று சொல்லிக்கொண்டு கன்றி குட்டியை விக்கிரக ஆராதனை காரணாய் நீ துதித்துக் கொண்டிருக்கிற போது கானான் தேசத்துக்கு போக முடியாது. அதே போல இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு பொருளாசை, பணாசை, இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை காரணா நீ இருக்கும் பொழுது நிச்சயமாய் கானான் தேசத்துக்கு போகவே முடியாது. ஆமென். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். யூதாஸ் காரியோத் என்ற ஒரு தேவ அப்போஸ்தலர் இருந்தான். எந்த சர்ச்சில் அப்போஸ்தலன் சொல்லிருக்காங்களா? யூதாஸ் காரியோத்தை நம்ம தான் சொல்றோம். ஆமென். தேவனுடைய அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லைங்க. அவனை அப்போஸ்தலனாகத்தான் தேவன் அழைத்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவன் மாறி போன கர்த்தர் ஒன்றும் பொறுப்பு இல்லை. யூதாஸ் காரியோத் என்ற ஒரு பெரிய அப்போஸ்தலன். இந்த அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்டவனா இருந்தானா? ட்ரெஷரர், பொருளாளர், பொக்கிஷதாரர். என்னது? ட்ரெஷரர், பொருளாளர், பொக்கிஷதாரர். அதெல்லாம் கர்த்தருக்கு வர்ற பணமெல்லாம் அவர் தான் பத்திரமா வாங்கி வச்சிருப்பார். இயேசுக்கு வர்ற பணமெல்லாம் அவர் ஒரு மணி, இது ஒரு பர்ஸே போட்டுட்டாரா கழுத்துல. வாசிங்களேன், மார்க் 14ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. மார்க் 14:11 இருக்கா? அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இவன் பணமே எப்பவுமே புழங்கிக்கிட்டு இருந்ததுனால, இவனுக்கு பணப்பை அவன் கையிலே இருந்ததுனால, பணம் உள்ள ஆளத்தான் பிடிச்சாதான் இயேசுவை பிடிக்க முடியும்னு ஐடியா வந்துச்சு. பிசாசு எப்பவுமே எப்படி பிளான் பண்ணுவோம் தெரியுமா? யாருக்கு பண ஆசை இருக்கிறதோ, யாரு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்கள பிடிச்சாதான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அந்த குடும்பத்தையே வெளியே இழுத்தரலாம்னு ஐடியா அவனுக்கு தெரியும். குடும்பத்தையே, கோத்திரத்தையே, சபையையே, இந்த நாட்டையே தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவன் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கருவி பணம் வைத்திருக்கிற ஆளை தான் இழுக்கணும். இது உலகத்தில் நடக்கிற காரியங்கள் தெரியுமா உங்களுக்கு? அரசியல்ல கூட பணம் வச்சிருக்கிற ஒருத்தனை இழுத்துட்டா போதும், அவன் பின்னால் எல்லாருமே வந்துருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லா இடங்களிலும் அப்படித்தான். அதே போல யூதாஸ் காரியத்து பணம் வைத்திருந்தான், அவன் பொக்கியதாரியாக இருந்தான். அவனை இழுத்து கொண்டால் இயேசுவை பிடித்து விடலாம். இயேசுவை பிடித்து விட்டால் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை அழித்து விடலாம். இது பிசாசின் திட்டம். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களிடத்திலே பணம் இருக்கலாம், தவறில்லை. நீங்கள் பணத்தை எப்படி உபயோகிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான காரியம். பணத்தின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஏக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான காரியம். யூதாஸ் காரியத்து பணத்தின் மேல எப்படிப்பட்ட எண்ணங்கள், ஏக்கங்கள் வைத்திருந்தான் தெரியுமா? உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு ஸ்திரீ மகதலேனா மரியாள் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஸ்திரீ இயேசுடைய கால்களிலே முத்தம் கொடுத்து அவருக்கு பரிமள தைலத்தினாலே அவரை அபிஷேகம் பண்ணினாள், அவரை கழுவினாள். அதை பார்த்துக்கிட்டு இருந்த யூதாஸ் காரியத்தை சொல்றான், இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்றிய, நீ இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்றிய. அவன் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், அந்த ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தெரியுமா? நிறைய பேர் அப்படித்தான். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. நம்ம கூட செமினார் நடக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன். செமினார் நடக்கும் போது இது இவங்க ஊழியக்காரங்களாம் வர்றவங்களுக்கெல்லாம் பணம் 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 கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். அப்போ நம்முடைய பாஸ்டர் சத்யதாஸ், ராஜேஷ் போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எங்கள்கிட்ட. நம்ம சொல்லுவோம், பணத்தை கொடு, அழிந்து போகிற உலக பொருட்களை கொடு, ஆத்மாக்களை சம்பாதித்துக்கொள். ஆரம்பத்தில் அவங்களுக்கு எல்லாம் புரியல. இப்போ எனக்கு மேல கொடுக்கணுங்கிற ஐடியா வந்திருக்கு சத்யதாஸ் பாஸ்டருக்கு. ஆமென். ஆக தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நுழையத்தான், தேவனுடைய சத்தம் நமக்குள்ளே காதுக்குள்ளே போகத்தான். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இந்த பணத்தினாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவங்க வரவங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு துட்டு கொடுக்கறதுன்னா நீங்க யாருக்கு துட்டு கொடுக்குறீங்க? அவங்களுக்கா கொடுக்குறீங்க? பெருமைக்கா கொடுக்குறீங்க? இல்லவே இல்லை. இப்போ ஒரு ஆளை பார்த்தோம்னா சோத்திரம் போடுறதுன்றோம். யாருக்கு சோத்திரம் போடுறீங்க? என்னம்மா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமன் கரெக்டா சொல்லுவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வருது. என்னமோ சொல்லுவான், ஸ்தோத்திரம் ஏதோ சொல்லுவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. அவனுக்கு கரெக்டா புரியல, ஏதோ அவன் கரெக்டா சொல்றான். நம்மளால ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு போவான். நம்மளால இருக்கிறதுல பெந்தகோஸ்த வட்டாரம் கொஞ்சம் ஒரு மாதிரி வட்டாரம் தான், கொஞ்சம் ஒரு மாதிரி வட்டாரம். இப்பதான் வட்டாரம் கொஞ்சம் மாறி வந்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் ரைட். கோபத்துல இருப்பாங்க. ஒரு சில ஆட்கள் ஸ்தோத்திரம் போட கூட ஸ்தோத்திரம் போட மாட்டாங்க, தெரியுமா? இந்த உலக பொருட்கள், உலக காரியங்கள், இதன் மேலே உனக்கு வாஞ்சி இருந்தால் நீ யாருக்கும் ஸ்தோத்திரம் போட மாட்டாய். இப்படித்தான் இருப்ப. உலக பொருட்கள் மேலே, உலக காரியங்கள் மேலே உனக்கு ஆசை இருந்தால் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாய். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம எல்லாருமே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், நானெல்லாம் பாருங்க,
இப்போ நேற்றைய தினத்துல நம்ம பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டோமா இல்லையா? சாப்பிட்டோம். சிஸ்டர் சாப்பிடல போல போட்டாங்க அவங்க. ரைட், சரி சாப்பிட்டோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாயிருக்குல்ல, என்னன்னு தெரியல. என்னுடைய மருமகன் என்ன செஞ்சாரு, இந்த 50 ரூபா அப்ளிகேஷன் வாங்குற மாதிரிலாம் இதுக்கு சேர்றதுக்கு 50 ரூபா அப்ளிகேஷன் வாங்குறோம்ல, அது அவங்களுக்கு எல்லாம் காரியங்களாம் செஞ்சது போக மிச்ச காசு நேற்று ஈவினிங் கொண்டாந்து என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தார். இவ்வளோ பேருக்கு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு லெட்டர்லாம் அனுப்பிச்சிருக்கோம், அந்த செலவெல்லாம் போக மிச்ச ரூபாய் இவ்வளவு, ஏன்ப்பா திடீர்னு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் நான். இன்னைக்கு நீங்க செலவழிச்சிங்கல்ல, அதுக்காக பத்தியா நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம செலவழிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா துட்டு வருது. அல்லேலூயா. அதாவது நம்ம கவலையா படக்கூடாது. பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதுன்னு நான் கணக்கே பாக்குறது இல்ல. இங்க இல்ல, இங்க இருக்குது கொஞ்சம். பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கே பாக்குறது இல்லை. நானு டப்பால எவ்வளவு இருக்குது, பர்ஸ்ல எவ்வளவு இருக்குது கணக்கே பாக்குறது இல்லை. அதனால கணக்கு பார்க்காம இருக்குன்னு சொல்ல வரல நானு. கணக்கும் பாருங்க, ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு கொடுப்பதிலே கணக்கு பார்க்காதீர்கள். தேவனுடைய காரியத்துக்கு கொடுப்பதிலே கணக்கு பார்க்க கூடாது. இப்படி அதனால்தான் சத்யதாஸ் நமக்கு இதை பற்றி வார வாரம் சொல்லிட்டு இருக்காரு, காணிக்கையை பற்றி காரியங்கள் எல்லாம். எதுக்கு நம்ம சொன்னோம், ஒரு தடவை மெடிலா சிஸ்டர் கூட அதை ரொம்ப ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி சொன்னாங்க இதே இடத்துல. எதுக்கு நம்ம சொல்றோம் தெரியுமா? கிறிஸ்தவ வட்டாரத்திலே வாழ்கிறவர்கள் எல்லாம் ஏழ்மையில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கடன் பிரச்சனை மாறணும், ஏழ்மையிலிருந்து முன்னேறணும், உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்க கடவும் என்ற ஒரு நிலை வர வேண்டும். இப்படி நிலை வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு காரியம், கொடுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கொடுக்காம இருக்கிறதுனால்தான், காணிக்கையை கொடுக்காம இருக்கிறதுனால, பணத்தை பணமா நினைச்சுக்கிட்டு அப்படியே பண ஆசை பிடிச்சு இறுக்கி இறுக்கி வச்சிருக்கிறதுனால்தான் நீ ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நிறைய ஊழியக்காரர்கள் ஏழையா இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய ஊழியக்காரர்கள், பெந்தகோஸ்தே ஊழியக்காரர்கள் நிறைய பேர் ஏழ்மையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒருத்தருக்கும் தசமம் கொடுக்க மாட்டான், காணிக்கையும் கொடுக்க மாட்டான். ஆமென். உங்களுக்கு தெரியுமா? கொடுங்கள், கொடுக்க 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 தேவன் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்ம கொடுக்கணுங்கிற உணர்வு இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் நம்முடைய சமுதாயம், விசேஷமாய் கிறிஸ்தவ சமுதாயம், அதிலும் விசேஷமாய் விடுதலை கிறிஸ்துவின் சபையின் சமுதாயம் ஒரு பெரிய ராஜாவுட்டு பிள்ளைகளா இருக்கணும். ஏழ்மையே கூடாது. என்ன விக்டர்தாஸ் சேர்த்தானா சொல்றது, இஸ்ரவேல் பிரதேச சேர்த்தானா? ஏழ்மையே கூடாது. நம்மள எல்லாம் பார்த்தா எப்படி சொல்லணும்? ஈசாக்கு வீட்டு பிள்ளைகள் பாயுது, இது ஆபிரகாம் வீட்டு பிள்ளைகள் பாயுது, இது தாவீது வீட்டு பிள்ளைகள் பாயுது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் இருக்கணும். நம்மளை பார்த்தாவே எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பந்தாவா இருக்கிறோம்னு நினைக்கணும் எல்லாரும் நம்மளை பார்த்தாவே. அல்லேலூயா. என்னமா சைக்கிளா சரிதானே நான் சொல்றது? என்ன சொன்னேன் தெரியல. எப்போ நாம் கொடுக்க தேவன் அள்ளி அள்ளி கொடுக்கிறார், அதனாலே நம்முடைய ஏழ்மை மாறுகிறது, நம்முடைய வறுமை மாறுகிறது, கடன் பிரச்சனை தீருகிறது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியிலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆமென். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு காலத்துல ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை அது, கடன் பிரச்சனையிலே ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை இது. இன்றைக்கு இந்த வாழ்க்கை கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறது என்றால், கொடுங்கள் கொடுக்கப்படும். பண ஆசை இல்லாமல் இருந்தது, பொருளாசை இல்லாமல் இருந்தது, விக்கிரக ஆராதனை இல்லாமல் இருந்தது. யூதாஸ் காரியத்தை போல நமக்குள்ளே பணத்தை அடக்கி அடக்கி அடுக்கி அடுக்கி வைக்கிறது இல்ல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இந்த தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், செயின் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பீரோவை திறப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க கரெக்டா இருக்கா அப்படியே பார்த்துட்டு வச்சுருவாங்க. அதுதான் அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு திரும்ப எடுப்பாங்க, அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க. நிறைய வீடுகள் நடக்குது எல்லாம், அப்படியே பார்ப்பாங்க, உள்ளுக்குள்ள வச்சிருவாங்க. அப்படியே இப்படியே அப்படியே பொத்தி பொத்தி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் நிறைய பேர் பணமெல்லாம் இருக்கு பத்தியா, அவன் வச்சுக்கிறது 5000 ரூபா வச்சிருப்பான், இல்லைன்னா 10,000 ரூபா வச்சிருப்பான். அந்த அந்த பணத்தை எண்ணி பார்த்துட்டே இருப்பான், எண்ணி பார்த்து பத்திரமா வச்சுருவான், எண்ணி பார்த்து பத்திரமா அப்படியே அப்படியே வச்சிருப்பான். அப்படியே இதெல்லாம் பண ஆசை, விக்கிரக ஆராதனை. என்னுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்க தெரியுமா, இந்த புது புது நோட்டுகள்லாம் வந்துச்சுன்னா விடவே மாட்டாங்க, பத்திரமா அடுக்கி வச்சிருவாங்க.
புது புது நோட்டெல்லாம் அப்படியே பத்திரமா அடிக்க வச்சு அப்படியே அதை செலவழிக்கிறதே இல்லை. திடீர்னு அதுக்கு ஒரு பயங்கரமான செலவு வந்துடும். அதுக்கு தேவையாது கர்த்தருக்கென்று செலவழிக்கணும். கர்த்தருக்கென்று அள்ளி அள்ளி கொடு. கர்த்தருக்கென்று கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு காரியம் ஒன்னும் குறைவுபடாது. நீ பண ஆசை உள்ளவனாக இருந்தால் பொருளாசைக்காரனாய் இருக்கிறாய். பொருளாசைக்காரனாய் இருந்தால் நீ விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருக்கிறாய். விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்தால் உனக்கு பரலோகம் உனக்கு சொந்தம் இல்லை. யூதாஸ் காரியத்து அவன் ஒரு ட்ரெஷரர், பொக்கிஷதாரர். இவன் கேவலம் 30 வெள்ளி காசுக்காய் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். 30 காசுக்காக. ஏன் நம்ம அப்பா கிட்ட 30 காசு இல்லையா? ஏசப்பா கிட்ட வந்து 30 காசு கொடுன்னா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? யூதாஸ் காரியத்துக்கு பணம் வேண்டும் என்றால் யாரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும்? இயேசுவிடத்தில் கேட்டிருக்கணுமா இல்லையா? 30 வெள்ளி காசு கொடுன்னா 100 வெள்ளி காசு கொடுத்துருவாரு. அல்லேலூயா. இவன் என்ன ஆசைப்பட்டான்? இவனுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டான் பிசாசு. நம்முடைய உள்ளத்தையும் பிசாசு புரிந்திருக்கிறான். அதனாலதான் நம்மை இன்னும் பணத்திற்கு அடிமையாகவே வைத்துக் கொண்டிருக்கிறான். பணத்திற்கு அடிமையாயிராதே. பணத்தின் மேலே நீ ஆசை வைக்காதே. உன்னுடைய ஆசையெல்லாம் எங்க இருக்குது? ஆண்டவர் மேலதான். ஆமென். ஆண்டவர் மேலதான் ஆசை. யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் மேல ஆசை? சும்மா கை தூக்காதீங்க. சும்மா கை தூக்குனா அங்க ஒரு ராஜா கை தூக்குனான். சும்மா கை அப்படியே நின்றுச்சு. தொல்லை பிடிச்ச வேலை. தூக்குன கை இப்படியே நின்றுச்சுன்னா இப்படியே தான் வீட்டுக்கு போகணும். நீங்க கை இப்படியே வச்சுக்கிட்டு போலீஸ்கார கை கை கீழே போடியா, கீழே போடியாமா, போட முடியாது உன்னால. இப்படியே பிடிச்சிட்டு போகணும். எல்லாம் நீ என்ன எண்ணத்தோடு கை தூக்குற, கை தட்டுற, பாடுற, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிச்சயமா நம்ம இவர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, அவரு பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்ல வார்த்தை அது. நான் என்று சொல்லிப்பா 2 உதடும் சேராது. நாம் என்று சொல்லிப்பா 2 உதடும் சேரும். நாம் சொல்லுங்களேன். நான் சொல்லுங்க. சேராது. நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் தன்னை பற்றியே நினைக்கிறவன், தான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான். பணம், பொருள், விக்கிரக ஆராதனை பற்றியே போகிறவன். நாம் 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 நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பணத்தை பத்தி கவலையே பட மாட்டோம். நம்ம எல்லாம் அர்த்தம் தான். நாம நல்லா இருக்கணும். நாம நல்லா இருக்கணும். நாம என்ன குடும்பம் நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் அதுவே நினைச்சாங்க நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இல்ல இல்ல இல்ல. நாம் என்றால் உலகம் எல்லாரும். விசேஷமாய் சபை. முதல்ல சபை, இரண்டாவது தான் உலகத்தாக்கள். சபை நல்லா இருக்கணும். ஆமென். நாம் நல்லா இருக்கணும். அப்போ நாம்ங்கிற உணர்வோடு நம்ம இருந்தோம்னா நமக்கு பணாசையே இருக்காது. பணாசை இல்லாவிட்டால் விக்கிரக ஆராதனை இல்லை, பொருளாசை இல்லை. இதெல்லாம் இல்லாவிட்டால் நாம எங்க போயிருவோம்? கானான் தேசத்துக்கு போயிருவோம். கானான் தேசத்துக்கு போய்விட்டால் அங்க என்ன நடக்கும்? பாலும் தேனும் ஓடும். யார் யாருமே கானான் தேசத்துக்குள்ள வந்தாச்சு. கைதுக்கு பயங்கரமா கைதுக்காங்க எல்லாரும். அல்லேலூயா. கானான் தேசத்துக்குள்ள வந்தாச்சு. ஆனாலும் நமக்கு கிடைக்கலையே. என்ன விஷயம்? மாத்தா சொல்லுங்க. கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டோம், ஆனாலும் கிடைக்கல சில காரியங்கள். ஏன்? அங்கே எமோரியர், எபேசியர், ஏத்தியர், கானானியர் பல எதிராளி இருக்கிறாங்க. அந்த எதிராளியோட சண்டை போட்டா தான் கிடைக்கும் நமக்கு. அதனாலதான் பிசாசுக்கு எதிர்த்து பிசாசோட சண்டை போடுறோம், உங்களுக்கு வெற்றி உண்டு. அவன் கானான் கூட வந்துட்டேன்னு நினைக்கணும். முதல்ல சொத்து நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. சொத்து நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவுதான். எல்லாரோட சண்டை போடு, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் வச்சிருக்கிற சொத்து உனக்கு வந்துடும். அல்லேலூயா. எல்லாரோட பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுறாங்க. அது வேற தொல்ல. மிடில் கிளாஸ் சிஸ்டர் நினைக்கிறாங்க இப்போ, ஓ சொத்து நம்ம கைக்கு வந்துருச்சு, பிரதர் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரியா? சரி, சொத்து வந்துருச்சு, ரைட்டு. ஆனாலும் அதை பெற்றுக் கொள்றதுக்கு வழிகள் உண்டு. அது நேர்மையான வழி, நியாயமான வழி, நீதியான வழி, தேவனுடைய வழி. அந்த வழியிலே போயிட்டே இருந்தா தேவன் சொல்லி கொடுத்த வழி. ஆமென். ரைட், போயிட்டே இருப்போம். ரைட். இப்ப யூதாஸ் காரியத்து கேவலம் 30 வெள்ளிக்காசுக்காய் மயங்கி விட்டான். 30 வெள்ளிக்காசுக்காய்
தன்னுடைய அறிவு மங்கி போய்விட்டது. 30 வெள்ளி காசுக்கால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டார். நிலைமை என்ன? முடிவு என்ன? முடிவு என்ன? மரணம் சாதாரண மரணம் இல்லை, அகால மரணம், தற்கொலை, பயங்கரமான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பண ஆசை அங்குதான் கொண்டு போய் விடும். சரிதானா? பண ஆசை நமக்கு இருந்தால் இப்படித்தான் தற்கொலையில கொண்டு போய் விடும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? கடன்னு ஏறான், 7வது மாடி ஏறான், டொபக்குன்னு அங்க இருந்து குதிச்சிடறான். நிறைய பேர் பணத்துக்காக, பணத்தினாலேயே நிறைய பேர் மடிந்து போகிறார்கள். பணத்தினாலே நிறைய பேர் கொலை, கொள்ளை, வெறி, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. பணத்தினாலே நக்சல்வாதிகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். பணத்தினாலே தீவிரவாதிகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பண ஆசைதான். நீயும் நானும் பண ஆசை மாத்திரம் விட்டுட்டு கர்த்தர் மேல ஆசை வச்சோம்னா போதும், தேவன் பெரிய காரியத்தை நடத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா, எலிசா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தானா? எலிசா என்ற ஒரு மனுஷன், அவனை தேடி ஒரு ஆள் வந்தார். நாகமான் என்ற ஒரு ஆள் வந்தார். இந்த ஆள் யாரு? அவன் யாரு? இஸ்ரவேலனா? நாகமான் இஸ்ரவேலனா? சீரிய தேசத்து தளபதி, எவனோ ஒருத்தன். அவன் எலிசாவை தேடி வருகிறான். பாரு, நாட்டுல நம்மூர் ஆளு நம்மால மதிக்க மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? அடுத்த ஆளு தான் நம்மளை மதிப்பான், தெரியுமா? உங்க வீட்டுல கூட பாருங்க, உங்க அண்ணன் தம்பி, உங்களுடைய மாமா மச்சின, தாத்தா பாட்டி எல்லாம் பாருங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா மிச்ச ஆட்கள்லாம் உங்களை மதிப்பாங்க. யோசிச்சு பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நிலைமை அப்படி இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தான் பிறந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்கு கனம் இல்லை. அதனாலதான் நாசரேத்து ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாரு அவரு. பாருங்க, நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த எலிசாவை தேடி அவன் அங்க இருந்து வர்றான். வந்தவனே அவனுக்கு எல்லா காரியம் முடிஞ்சிச்சு, குஷ்ரோகம் மாறி போய்விட்டது, நல்லா ஆயிடுச்சு, சுகம் கிடைத்து விட்டான். சுகம் கிடைத்த உடனே அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நான் வெகுமதி செய்யணும், உங்களுக்கு நான் பிரசன்டேஷன் கொடுக்கணும், உங்களுக்கு நான் ஆஃபரிங் கொடுக்கணும். ஆஃபரிங் என்ன? காணிக்க கொடுக்கணும். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? எலிசா, ஏன் வேண்டாம், இந்த காலத்து ஆளுனா குடியா, நீ பெரிய ராஜா ஓட்டு தளபதி, எவ்வளவு கொடுப்பியோ கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு போ, இல்ல சத்தம் போடாம கொடு, வீட்டுக்குள்ள வா, ஒருத்தருக்கு தெரியாம கதவை பூட்டிக்கிட்டு வாங்கிட்டு விட்டுருவான், இல்லையா? நிறைய பேர் அப்படித்தாங்க. நிறைய சபைகளிலே காசு கொடுக்கிறவங்களுக்கு தான் பெரிய மரியாதை, பணம் கொடுக்கிறவர்களுக்கு தான் மரியாதை, காணிக்கை அள்ளி அள்ளி கொடுக்கிறவங்களுக்கு தான் மரியாதை. அவங்க வீட்டுக்கு தான் ஹவுஸ் சிட்டிக்கு எல்லாம் போவார் பாஸ்டர், மிச்ச வீட்டுக்கெல்லாம் போறது இல்ல. இந்த பாஸ்டர் இன்னும் போகல ஒரு வீட்டுக்கு கூட, ஏன்னா இன்னும் நம்ம ரெகுலரைஸ் ஆகல, இன்னும் ஆர்கனைசேஷன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துகிட்டு இருக்குது. அவன் சரி. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் என்னிடத்துல வந்து சொல்லக்கூடிய காரியங்கள்லாம், நான் ஏழை பிரதர், எங்க சர்ச்சில் நான் ஏழையா, காணிக்க கூட சரியா கொடுக்கறது இல்லை, அதனால என் வீட்டுக்கு ஜோம் பண்ண கூட வரமாட்டாரு. நான் சொல்ல, வராட்டின நீ பொண்ணு ஜோபம், அவர் வந்து ஜோம் பண்ணா தான் உனக்கு பரலோகம் கிடைக்குமா? அவர் வந்து ஜோம் பண்ணா தான் உனக்கு எல்லாம் கிடைக்குமா? இல்ல, நீ பொண்ணு. அவரை பத்தி குறை சொல்லாத, அவர் ஒரு நாளைக்கு வருவார், நீ ஜோம் பண்றதுனால அவர் ஒரு நாளைக்கு வருவார், கொல்லப்படாது. இப்படி நான் சொல்லிவிட்டு வருவேன். சரி, ஆக இந்த எலிசாவிட வந்து நான் உனக்கு காணிக்க கொடுக்குறேன்றான், காணிக்கையெல்லாம் கொடுக்காத போறான்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவர் என்ன செஞ்சாரு? பின்னாலே போறாரு, பின்னாலே போறார். அவன் என்ன சொல்றான்? வாசிங்களா கொஞ்சம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமா? சீக்கிரம் வாசிங்க. இல்ல இல்ல, அது வேண்டாம், அதுக்கு முன்னால எத்தனாம் வசனம்? 21 வாசிங்க. அதுல 20ஆம் வசனம் வாசிச்சா தான் நல்லா இருக்கும். அது கூட ஆண்டவர் தான். திருட போறவங்க கூட திருட போய்
ஆண்டவன்கிட்ட போய் தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இது கூட ஆண்டவன் மேலே ஆணையிட்டு விட்டு தான் போறாரு அவரு. பத்தியா, கடவுளை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா? பொல்லாத காரியத்துக்கு, கெட்ட காரியத்துக்கு, எல்லாத்துக்குமே பயன்படுத்துறாங்க. அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து இறங்கின்னு இல்ல, வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவன் எழுதுகிற வார்த்தைகள் எல்லாம் ரதத்திலிருந்து இறங்கி இல்ல, ரதத்திலிருந்து குதித்து. அப்போ எவ்வளவு பொருளாசை பாருங்க, பொருளாசை எவ்வளவுங்கிறத பாருங்க. குதித்து அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றார். போய் சொல்றான் பாத்தியா, என்ன சொல்றான்? என்னுடைய எஜமானை தேடி 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால ஒண்ணுகிட்ட போய் வாங்கிக்குவான்னு என்னுடைய எலிசா சொன்னாரு. எவ்வளவு பொய்! அப்ப நம்ம வளர்க்கிற ஆட்களும் பொய்காரங்களா இருக்கிறாங்க, நம்ம சபையில் உள்ள விசுவாசிகளும் பொய்காரங்களா இருக்காங்களா? இல்ல இல்ல, சோத்திரம். எலிசா வளர்க்கிற கேயாசு பொய்காரனாக இருக்கிறான், பொருளாசைக்காரனாக இருக்கிறான். ரைட். உடனே அதற்கு ஒரு தாளம் தான் அவர் கேட்டாரு. இவர் என்ன சொல்றாரு? இப்போ யாரு நல்லவன்? நாகமான் தான் நல்லவன் இல்ல? ரைட். நாகமான் இஸ்ரவேல நல்ல புறஜாதிக்காரன், புறஜாதிக்காரன் நல்லவனாய் மாறுகிறான், தெரியுங்க முதல்ல. அப்புறம் அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாட்டு வஸ்திரங்களோடு கூட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தார். இவரே வேலைக்காரன், இவருக்கு 2 வேலைக்காரன். மரியாதை பாரு, எவ்வளவு மரியாதை. வைத்தார். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். வீட்டுக்குள்ள வரைக்கும் கொண்டாந்து வைக்க விடல. இவர் பாருக்கு இல்லாத ஆளுவரு. அப்படி வந்து அத படி ஏற போறாங்க, அப்பவே சரி சரி குடு குடு, நான் வாங்கி கொண்டு வச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் போங்க 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 அப்படின்ட்டு இவர் மாத்திரம் வாங்கி கொண்டு போய் தெரியாம ஒரு ரூம்ல வச்சிருப்பாரு. வச்சுட்டாரு. இதெல்லாம் டிராமா போடுங்கப்பா, நீயும் இருக்கு. இதெல்லாம் டிராமா போட்டா நல்லா இருக்கும். வாசிங்க. பொய்காரன். அப்புறம் அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கும் இது காலமா? இது காலமா? நிலைமை எப்படி இருக்கு? மோசமான காலம். இது ஆகாப்பு யேசபேல் வாழ்கிற காலம், மோசமான காலம், தேவனுடைய சத்தியத்தை விதைக்க வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீ பொருளாசைக்காரனா இருந்து கொண்டிருக்கிறாயே, நமக்கு அதுதான் காலம். இப்போ பொருளாசைக்காரனா இருக்கக்கூடாது. வாசிங்க. போச்சு போ. அப்புறம் பாத்தீங்களா, கோள்கள் மேல கண்ணு போச்சுதா. கேயாசுடைய அபிஷேகம் போச்சு. போச்சா? வேலைக்காரன் என்ற அபிஷேகம் நீங்கி போய்விட்டது. தேவனுடைய பிள்ளை என்ற அபிஷேகம் நீங்கி போய்விட்டது. சரிதானா? போச்சு. ஆட்கள் மேல கண்டு போச்சுன்னா ஆட்களை பாராதே, ஆண்டவனுடைய வார்த்தையே பார். எந்த ஆட்கள் மேலையும் கண்டு போக கூடாது. அதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கிறது. நம்ம இப்போ ஒரு வேதபாடம் ஆயிச்சோம். ஒரு வாலிபன் வந்தான். அவன் தானே பரலோகத்துக்கு போகணும்னு கேட்டான். நல்லவன் தானே அவன்? பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றவன் நல்லவனா கெட்டவனா? நல்லவன் தான். ரைட். நல்ல போதவரே, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி என்ன? அவர் என்ன சொல்றாரு? கற்பனைகளை கைக்கொள். என்னையா கற்பனைன்னு கேட்டான். 10 கற்பனை கைக்கொள்ளு சொல்லுவாரு.
என்னையா கற்பனை, போய் சொல்லாத, திருடாத, உபச்சாரம் பண்ணாத, உன்னை போல பிறனை நேசி சொன்னாரா? இதை நான் சின்ன வயசுல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமேன். கோயிலுக்கு வர்றேன், காணிக்கை கொடுக்குறேன், ரசவான் கொடுக்குறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எல்லா வேலையும் செய்யறேன், சேர் எடுத்து போடுறேன், பெருக்கிறேன், எல்லா வேலையும் செய்யறேன், இல்ல ஆத்மாதாயம் செய்யறேன், எல்லாமே செய்யறேங்க நான். ரைட். உன்னிடத்தில் குறை ஒன்று இருக்கிறது. என்னையா குறை? முதல்ல நீ என்ன செய்யணும்? என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் இருக்கிறதை நீ விற்று என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு என் பின்னால வா, அப்படியே சொன்னாரு அவரு. நிறைய சர்ச்சில் எல்லாம் உனக்கு இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் வித்துட்டு எங்க சர்ச்சில் கொண்டாந்து கொடுத்துருன்றான். அதுல விசேஷமா சிபிஎம் சர்ச்சின்னு நினைக்கிறேன். உனக்கு வரக்கூடிய சொத்து இருக்குதே வீட்டுல, இருக்குமா இருக்காதா? அப்பா அம்மாவுடைய சொத்து இருக்குமா இருக்காதா? இதை வித்து என்ன சொல்றாரு அவரு? உன்னுடைய சொத்து வித்து யாரு கொடுக்க சொல்றாரு? தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு. அப்ப ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப தரித்திரர்களுக்கு கொடுத்தால் எனக்கு 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 கொடுக்கிற மாதிரி, தரித்திரர்கள் கொடுத்தால் எனக்கு கொடுப்பது போல. ஆமென். இதுக்காக நீ என்ன செய்ய? பிறந்த நாள் அன்னைக்கு நான் தரித்திரை கொடுக்க போறேன், தரித்திரை கொடுக்க போறேன்னு சொல்லி பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய பேர் நினைச்சாங்க தெரியுமா? பிறந்த நாள் அன்னைக்கு மாத்திரம் ஒரு 10-15 பிரியாணி பொட்டல் வாங்கிக்குவான், அப்புறம் ஒரு 150 பிரெட் வாங்கிக்குவான். அதெல்லாம் வாங்கிட்டு அங்க போய் பிச்சைக்காரன்லாம் வரிசையா உட்காந்துப்பான்ல, அவன்கிட்ட எல்லாம் ஒன்று போட்டு வந்துடுவான். உடனே இவர் பெரிய வேலை செஞ்ச மாதிரி நினைப்பு, இவர் பெரிய கர்த்தான் நினைப்பு. இப்படித்தான் நிறைய பேர். அதுல விசேஷமாய் முஸ்லிம்கள் ரம்ஜான் பண்டிகை காலத்துல, இந்த காலத்துல எல்லாம் இதே தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்றதெல்லாம் ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் நடக்குது, அது வேற. கிறிஸ்தவனும் அப்படித்தான். கிறிஸ்தவங்களாம் பிறந்த நாள் அன்னைக்குன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இப்படி செய்யறது தப்பு இல்லை. ஆனால் நீ எங்க நீ சேர்ந்திருக்கிறாய், சார்ந்திருக்கிறாய், அந்த ஐக்கியத்தின் மூலமா இந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியுமே. இண்டிவிஜுவலா செய்யற வேலை வேண்டாம் நமக்கு. இந்த ஐக்கியத்தின் மூலமாய் காரியங்களை செய்யும் பொழுது இதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, சத்தியம் வெளிப்படுகிறது, தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவனை சொல்லுகிற ஒரு சபை ஒன்று இருக்கிறது என்று உலகத்திற்கு தெரிகிறது. தெரியுமா உங்களுக்கு? அதனால நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும். சரி, வாலிபனிடம் தேவன் சொல்லுகிறார், அதை தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு ஏன் பின்னால வா. கர்த்தர்ட்ட வரும்போது எப்படி வரணுமா? கர்த்தர்ட்ட வரும்போது எப்படி வரணும்? பணத்தோட வாழ்றாரா? ஒண்ணும் இல்லாம வா. ஒண்ணும் இல்லாம வந்தா எப்படி ஆக்குவாரா? உன்னைய பெரிய ஆளாக்கிடுவாரு. நீ பணத்தோட வந்தீங்கன்னா பி ஆயிரும். புரியல நிறைய பேருக்கு. பணத்தோட வந்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தை. நீ ஒண்ணுமில்லாம தேவனிடத்துல வா, உலகத்தை விட்டு விட்டு வா, பொருளாசையை விட்டு விட்டு வா, பணாசையை விட்டு விட்டு வா, விக்கிரகாரவனை விட்டு விட்டு வா. கவலையே படாத, நீ பரலோகத்துக்கு போயிடுவ. அதனுடைய அர்த்தம் தானுங்க. நீ விட்டு விட்டு தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னிடத்துல வா, பரலோகத்துக்கு போயிடுவ. நீ அதான அர்த்தம். நீ நானும் பரலோகத்துக்கு போறதுக்கு முதல் மொழி, முக்கியமான மொழி எது? அது பண ஆசையை விட்டுட்டு வா, பொருளாசையை விட்டுட்டு வா, விக்கிரகாராதனை விட்டு விட்டு வா, பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உடனே அவன் என்ன செஞ்சானா? அவன் என்ன செஞ்சான்? மிகுந்த ஆஸ்தி உள்ள பயங்கர டாட்டா பிர்லா அவரு. துக்கமடைந்தவராய் போயிட்டான். தோடு சரியான பரலோகத்துக்கு போனாங்க. அவரெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆசை. நிறைய பேர் இப்படித்தான். கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு ஆசைங்க, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆசைங்க, அந்நிய பாஷை பேச ஆசைங்க, அற்புதம் அடையாளம் செய்யணுங்க நான், இப்படித்தான் நினைச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய உண்டு. விக்கிரகாராதனை, பொருளாசை, பண ஆசை உள்ளவர்கள் தான் ஏராளம் உண்டு. இப்படி பரலோகம் போக ஆசை உள்ளவனுக்கு விக்கிரகாராதனை கூடாது, பரலோகம் போக ஆசை உள்ளவனுக்கு பண ஆசை கூடாது, பொருளாசை கூடாது. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு ஆளு விறகு வெட்டி இருந்தான். ஆற்றங்கரைக்கு பக்கத்துல விறகு வெட்டிட்டு இருந்தான். ஆற்றங்கரைக்கு பக்கத்துல வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய இரும்பு கோடாரி இருக்குல்ல, கோடாரி தெரியுமா?
இந்த கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துச்சு, ஆத்துக்குள்ள விழுந்துச்சு. விழுந்த உடனே ஐயோ கோடாரி விழுந்துருச்சேன்னு அழுதுட்டு கிடக்கிறான். அழுதுட்டு ஆண்டவனே என்னுடைய கோடாரி இப்படி ஆயிடுச்சே, எடுக்க முடியலையே. அவனுக்கு நீச்சலும் தெரியாது, ஆத்துக்குள்ள விழுந்துருச்சே, நான் எப்படி எடுக்கிறது அழுதுட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டான். சரிதானா? இதெல்லாம் கதை நான் சொல்றது. கேட்கிறாரு, இப்பவும் கேட்கிறார். சத்தத்தை கேட்டு வந்தார் கர்த்தர். வந்த உடனே என்னையா அவனுக்குன்னு கேட்டாரு. இப்படி என்னுடைய கோடாரி ஒரே ஒரு இரும்பு கோடாரி வச்சிருந்தேன், வெட்டுனேன், விழுந்துச்சு, உள்ளுக்கோ, நீச்சல் தெரியாது எனக்கு, ஐயா எனக்கு எப்படினாச்சும் எடுத்து கொடுங்க. உடனே அவர் நெஞ்சாரு, தண்ணிக்குள்ள முழுனார். மூளை ஒண்ணு அங்கிருந்து தங்க கோடாரி எடுத்து வந்தார். தங்கத்திலே இருக்கக்கூடிய கோடாரி, இதான் அவனுடைய கோடாரி வச்சுக்கோன்னாரு. அவன் இல்ல இல்ல இது இல்லைங்க, என் கோடாரி இது இல்லைன்னா நம்மால என்ன சொல்லுவான்? ஆமா ஆமா இதுதான், இது 100 பவுன் வெயிட் இருக்கும்ல, தங்க கோடாரி சும்மாவா? ஆமா ஆமா இதுதான் தூக்கிட்டு ஓடிடுவான் நம்மால் இல்ல. அந்த ஆள் சொன்னா இது இல்லப்பா என்னது, தங்க கோடாரி என்னது இல்லைன்ட்டான். அப்படியா, சரி ரைட் இரு அப்படின்ட்டு திரும்ப முக்கினார். உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள போனார். தண்ணிக்குள்ள போயிட்டு வெள்ளி கோடாரி எடுத்து வந்தார். வெள்ளி கோடாரி எடுத்து வந்து காட்டுறாரு. காட்ட இது என்னப்பா, இதுதான் அவனுடைய கோடாரியா? இல்லவே இல்லைங்க, இது இல்லைங்க, என்னுடைய கோடாரி இரும்பு கோடாரி. அப்படியா? உடனே உள்ளுக்குள்ள இறங்கினாரு, தண்ணிக்குள்ள போனார். போயிட்டு இரும்பு கோடாரி தூக்கிட்டு வந்தாரு. இதான் அவனுடைய கோடாரியா? ஆமாங்க இதாங்க, இதை கொடுங்க போது எனக்கு. தேவன் பார்த்தா உன்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்று தேவன் அறிந்தார். உடனே அவர்கிட்ட அவரு தேவன் சொன்னாரு, நீ இந்த இரும்பு கோடாரி மாத்திரம் இல்ல, தங்க கோடாரியும் வச்சுக்கோ, வெள்ளி கோடாரியும் வச்சுக்கோ. அல்லேலூயா சொல்லுவா. அப்போ நீ பணாசி உள்ளவனாய் பொருளாசி உள்ளவனாய் இருந்திருந்தா அந்த இரும்பு கோடாரி கூட கிடைச்சிருக்காது உனக்கு. அல்லேலூயா. என் தேவன் உன்னுடைய உள்ளத்தை பார்த்தே உனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார். சாலமோன் என்ற ஒரு ஞானி இருந்தான். இந்த ஞானி உனக்கு என்னையா உனக்கு கர்த்தர் கேட்டாரு? அவன் என்ன சொன்னான்? பணம் வேணும், பொருள் வேணும். இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் வந்து ஏதாச்சும் கேட்டாருன்னு என்ன சொல்லுவீங்க? முதல்ல யா எனக்கு ஒரு ஏரோப்ளான் வேணுங்க, ஏதோ ஒன்று கேட்பீங்களே கேட்பீங்க. அல்லது இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா வரணுங்க, ஏதோ ஒன்று கேட்பீங்க இல்ல. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் கேட்கிறார், என்ன வேணும்? சாலமோன் சொன்னா ஒரே ஒரு சின்ன பையன் ஞானம் வேண்டும் என்று கேட்டான். ஒரு முறை ஞானம் வேண்டும், தேவ ஞானம் வேண்டும் என்று கேட்டான். ஞானம் கேட்டவன் அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வாசிங்க சீக்கிரமாய். சீக்கிரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 முதல். நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். இவன் உலகத்தை கேட்கல, உலக பொருட்களை கேட்கல, இயேசுவே முன்னால் உலகமே பின்னால். இவன் கேட்டது யார? தேவ ஞானத்தை கேட்டான். எல்லாம் அவனுக்கு கிடைச்சது. அதே போல நீங்க கேட்கும் போதெல்லாம் தேவனே உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கணும், நீர் எனக்குள்ள இருக்கணும், நீர் என்னோட இருக்கணும், நீர் என்னை வழி நடத்தும். இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எல்லா காரியமும் வரும். ஆமென். தாவீது ராஜா சொல்றாரு, வாசிங்க 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இது ஐஸ்வர்யமும் கனவும் எங்க இருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. எல்லாரையும் மேன்மைப்படுத்துறது யாருமா? கர்த்தர். கர்த்தராலே எல்லா காரியம் முடியும். அப்ப தாவீதை போல உள்ளம் நமக்கு இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மேன்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் பணக்காரனா ஏழையா? வரும்போது பணத்தோட வந்தான். ஊர் என்ற தேசத்தை விட்டு கிளம்பி வந்தானே, எப்படி வந்தான்? தனியா வந்தான். ஆடு மாடெல்லாம் கூட்டிட்டு வந்தானா?
ஒண்ணும் இல்ல, தனியா வந்தான். இங்க வந்து பணக்காரன் ஆயிட்டான். இந்த பணக்கார ஆபிரகாம் சோதோம் ராஜாவுக்கு முன்னாலே இருந்து என்ன சொல்றான் தெரியுமா? சாலோமின் ராஜாவுக்கு முன்னாலே இருந்து என்ன சொல்றான் தெரியுமா? அந்த ராஜா சொல்றாரு, இந்த எல்லா பொருட்களையும் ஆடு மாடுகளையும் நீயே வச்சுக்கப்பான்றாரு. அதுக்கு ஆபிரகாம் என்ன சொன்னான்? தேவனுக்கு நேராய் கரங்களை உயர்த்தினான். சொல்லுங்கம்மா. சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. நீ என்னை பணக்காரனாக்க கூடாது, உன் மூலமாய் நான் பணக்காரனாக ஆகக்கூடாது. என் தேவன் என்னை பணக்காரனை மாற்றுவார். வாசிங்கன்னா நல்லா தெரியும் வசனங்கள் எல்லாம். தேவனால் நீ பெரிய ஆளாக போற. அதனால உனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் வைக்காத, இச்சைகள் வைக்காத. தேவன் உன்னையே உயர்த்துவார் உன்னுடைய உள்ளத்தின்படியே. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்ல வந்த காரியம், நம்ம எல்லாருக்கும் பண ஆசை வேண்டாம். பண ஆசை எல்லா தீமையும் வரவழைக்கிறது. பண ஆசை வந்து விட்டாலே இந்த பணத்தை எப்படியெல்லாம் பணத்தை பெறுறது, அதுக்கு வழி என்ன, இப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது தீமையிலே கொண்டு போய் முடித்து விடும். அதனால நமக்கு பண ஆசையே வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனை நம்பி, தேவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தால் போதும், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்கலாம்.